சட்டமன்ற பேரவைக் கூட்டம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு கூடுவதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. 2026-27ஆம் ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை 5ஆம் தேதியும் 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் சபாநாயகர் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி, அதாவது 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை 9 தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. அதற்கு அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். தாவேக அரசின் பட்ஜெட் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்மை அளிக்கக்கூடிய அளவில் இருக்கும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழு நேரலை செய்யப்படும் எனவும் உறுதி. வாக்களித்த வாக்காளர் பெருமக்களும் போற்றி பாராட்டுகிற அளவில் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். முழு நேரலை தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்த உள்ளோம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது நடவடிக்கைக்கு என் அனுமதி பெற வேண்டிய தேவையில்லை என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பேட்டி. பேரவை அமைப்பு எல்லை அல்லாமல் தனிப்பட்ட இடங்களில் சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்வதற்கு முன் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை எனவும் விளக்கம். முன் அனுமதியின்றி எவரையும் பேரவையின் அமைப்பு எல்லைக்குள் கைது செய்யக்கூடாது. அதேபோன்று உரிமையியல் அல்லது குற்றவியல் நீதிமன்றத்தின் கட்டளையோ அல்லது அறிவிப்பையோ பேரவைத் தலைவரின் முன் அனுமதியின்றி பேரவையின் அமைப்பு எல்லைக்குள் சேர்ப்பித்தல் கூடாது. இதுதான் விதி எண் 291, 292. மாண்புமிகு பேரவைத் தலைவரை கேட்டுவிட்டுத்தான் கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விதி இல்லை. இரண்டாவது நாளாக நடைபெற்ற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பினர் மீது தடியடி நடத்தப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை முன்னிறுத்தி அமளியில் ஈடுபட்டதால் ஒத்திவைப்பு. டெல்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டம் கலவரமாக மாறியதில் 118 காவலர்கள் 60 போராட்டக்காரர்கள் காயம் அடைந்திருப்பதாக அரசு தரப்பில் தகவல். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் ஓயாது என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. நீட் தேர்வு முறைகேட்டில் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக கோரி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட 70 பேர் கைது. 20 அரசு வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டதாகவும் பொது அமைதிக்கு களங்கம் ஏற்படுத்தியதாகவும் மாணவர்கள் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு. நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் சென்னையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நள்ளிரவில் போராட்டம். டெல்லியில் நடந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ததற்கு எதிராக சென்னையில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமான பாலன் இல்லத்தில் நடந்த போராட்டத்தில் கண்டன முழக்கம் எழுப்பப்பட்டது. நீட் தேர்வு முறைகேடு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என வேண்டுகோள். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டம். பட்ஜெட்டில் மனிதவள மேலாண்மை துறையில் மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்ட கூட்டத்தில் அமைச்சர் சரத்குமார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்பு. பொள்ளாச்சி நீர்வளத்துறையில் வெளியிடப்பட்ட 22 டெண்டர்களை ரத்து செய்து நீர்வளத்துறை உத்தரவு. டெண்டர் வெளிப்படையாக இல்லாமல் லிமிடெட் டெண்டர் விடப்பட்டதுடன் சான்றிதழ் வழங்க ஒப்பந்ததாரரை நேரில் வர சொல்லக்கூடாது என்ற அரசின் உத்தரவை மீறி நேரில் வர அழைத்ததாக எழுந்த புகாரை அடுத்து நடவடிக்கை. விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வாறு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற புதிய நடைமுறையை வெளியிட்ட தமிழக அரசு. வேலை அட்டை கோரும் தகுதியுடைய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனித்துவமான வேலை அட்டை 15 தினங்களுக்குள் வழங்கப்பட வேண்டும் என உத்தரவு.
மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டத்தில் AI ப்ராம்ப்ட் ஜெனரேட்டிங் உள்ளிட்ட பல்வேறு நவீன அம்சங்கள் இடம்பெறவுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. மாணவர்களுக்கு கதைகளின் வழியாக கணிதமும் கலையுடன் இணைந்த அறிவியலும் கற்பிக்கப்படும் என திட்டவட்டம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 25வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை அடையாறில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை. 2028 நடைபெறவுள்ள சிவாஜி கணேசனின் 100ஆண்டு விழா முதலமைச்சர் விஜய் தலைமையில் சிறப்பாக நடத்தப்படும் எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. ஆவின் மொத்த விற்பனையாளர்களுக்கான கமிஷனில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் திரும்பப் பெறப்பட்டதாக ஆவின் நிர்வாகம் அறிவிப்பு. ஆவின் நெய் விலை உயர்த்தப்படவில்லை எனவும் முன்பு நடைமுறையில் இருந்த கமிஷன் அமைப்பே தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை 8963 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிப்பு. தமிழக சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் காக்களூர் சிவன் கோவில் அருகே இருந்த ஆக்கிரமிப்பு மீன்கடையை அகற்ற முயன்ற அதிகாரிகளுடன் திமுக ஒன்றிய செயலாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நோட்டீஸ் அளித்தும் ஆக்கிரமிப்பை அகற்றாததால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் கட்டடத்தை இடித்து வருவாய்த்துறையினர் நடவடிக்கை. சென்னை தலைமைச் செயலகம் முன்பாக நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி ராப் பாடகர் அறிவு கோஷமிட்டதால் பரபரப்பு. உடனடியாக பாடகர் அறிவை போலீசார் கைது செய்த நிலையில் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் மங்கலம்பேட்டை அருகே சிறுவம்பாரில் பெட்டிக்கடையில் தடை செய்யப்பட்ட 40 கிலோ ஹான்ஸ் பாக்கெட்டுகள் பறிமுதல் தொடர்பாக முருகேசன் என்பவர் அதிரடி கைது. இதேபோல் வேப்பூர் அருகே 34 கிலோ தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் பாக்கெட்டுகளை விற்க முயன்றதாக சடையமுத்து என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். சென்னையில் திருவொற்றியூர் மற்றும் தேனாம்பேட்டை பகுதிகளில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. துணை ராணுவத்தினர் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. பழனி கோவில் நில மோசடி தொடர்பாக 6வது நாளாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை. முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்துவிடம் நிலப்பதிவு நடைமுறை, கோவில் நிர்வாகத்தின் அனுமதிகள், நில விற்பனை தொடர்பான ஆவணங்கள் குறித்து விளக்கம் கேட்கப்பட்டதாகவும் தகவல். சென்னை கீழ்ப்பாக்கம் அருகே நடைபயிற்சி சென்ற தொழிலதிபரை காரில் கடத்திச் சென்று 50 லட்சம் பணம் கேட்டு மிரட்டி 5 சவரன் தங்கச் செயின் பறிப்பு. 10 நாட்களாக பின்தொடர்ந்து கடத்தி பணம் பெற வந்த 4 பேரையும் கையும் களவுமாக கைது செய்த காவல்துறை. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பரதூர் சாவடி பேருந்து நிறுத்தத்தில் 4 பேர் கொண்ட கும்பல் அரசு பேருந்தை வழிமறித்து உள்ளே புகுந்து 3 பள்ளி மாணவர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. தாக்குதல் நடத்திய நபர்களை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மாணவர்களின் உறவினர்கள் போலீசாருடன் வாக்குவாதம். பள்ளிக்கூடம் போற பசங்க காலை வெட்டுவான்னு சொல்றாங்க. நீங்க இந்த பக்கம் வர முடியாது, காலை வெட்டுவானா அது என்ன சார் அர்த்தம்? சமாதானமா போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நேத்தி சமாதானமா போயிட்டாங்க. சரி, நேத்தி பிரச்சனை நடந்தது அந்த ஊர்ல சாவடியில. நேத்தி போலீஸ்காரங்க நேத்தி பிரச்சனை நடந்திருக்கு, அந்த இடத்துல நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும்ல. நேத்தி பிரச்சனை நடந்திருக்கு, திரும்பியும் பிரச்சனை வரும்ல. அங்க போலீஸ்காரங்க நிக்க வேண்டாம் அந்த ஊர்ல, ஏன் நிக்கல சாவடியில? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கட்டிட மேஸ்திரியை இளைஞர்கள் சிலர் அடித்து கொலை செய்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. கொலை செய்த இளைஞர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கட்டிட மேஸ்திரியின் உறவினர்கள் கோரிக்கை.
சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே சாலையோரம் வசித்து வந்த முதிய தம்பதி அடையாளம் தெரியாத நபர்களால் கட்டையால் அடித்து கொடூரமாக கொல்லப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தீவிர விசாரணை. தமிழக கடலோர பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக பல மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். சேலம் அம்மாப்பேட்டையில் கோவில் திருவிழாவின் போது மது போதையில் இருதரப்பு இளைஞர்களிடையே மோதல். இருதரப்பு ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டதால் அச்சத்தில் உறைந்த பொதுமக்கள். நிரந்தர அங்கீகாரம் பள்ளி தரம் உயர்வு ஏற்படுத்துவதாக கூறி தமிழகத்தில் தனியார் பள்ளி நிர்வாகிகளிடம் 100 கோடிக்கும் மேல் பண மோசடி செய்த திமுக நிர்வாகி அரசகுமாரை கைது செய்து விசாரணை. 120 பள்ளிகள் கொடுத்த புகாரில் 14 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்தது அம்பலமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள பிற பள்ளிகளின் விவரங்களையும் சேகரிக்கும் பணியில் குற்றப்பிரிவு போலீசார் தீவிரம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வீட்டில் 45,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்த 2 பேர் கைது. சிசிடிவி காட்சிகளை வைத்து தனிப்படை காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை எடுத்த நிலையில் அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனமும் பறிமுதல். சென்னையில் கடந்த 7 நாட்களில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 86 பேர் கைது. சுமார் 508 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறை நடவடிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தனியாக வசித்து வந்த 70 வயது மூதாட்டியை வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை. போதையில் இருந்த 26 வயது இளைஞர் வீடு புகுந்து தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் வாயை பொத்தி வன்கொடுமை செய்த கொடூரம். திருநெல்வேலி மாவட்டம் தாழையூத்தில் 16 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 19 வயது இளைஞர் போக்சோவில் கைது. திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி மாணவியிடம் அத்துமீறிய பாலன் என்பவரை கைது செய்த போலீசார் விசாரணை. சேலம் மாவட்டம் சடையாம்பாளையம் மற்றும் குப்பனூரில் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். பயிர்க்கடனை திரும்பச் செலுத்த முடியாத சூழ்நிலையில் உள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் முன்கூட்டியே பணம் செலுத்தாமல் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள். விவசாயிகள் போராட்டம் செய்வதைத்தான் சொல்வோம். விவசாயிகளை வஞ்சிக்காதே, விவசாயிகளை வஞ்சிக்காதே. காவிரியில் தண்ணீர் திறக்க மறுத்து வரும் கர்நாடக அரசை கண்டித்து திருச்சி முக்கொம்பு காவிரி ஆற்றில் இறங்கி விவசாயிகள் போராட்டம். உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்காத கர்நாடக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் முழக்கம். தஞ்சாவூரில் பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல் கொள்முதல் நிலைய பருவகால பணியாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் பணி புறக்கணிப்பு போராட்டம். போராட்டத்தால் மாவட்டத்தில் 380 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படாததால் விவசாயிகள் பாதிப்பு. கும்பகோணம் அரசினர் கலைக் கல்லூரியில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பக் கோரியும் கல்லூரியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரியும் மாணவர் அமைப்பினர் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். ஆசிரியர் பற்றாக்குறையால் 4 மணி நேரம் வரை மட்டுமே வகுப்புகள் நடைபெறுவதாகவும் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு.
மதுரை மாவட்டம் மண்ணாடிமங்கலத்தில் இருந்து சோழவந்தான் செல்லும் சாலையில் உள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி தாவேக சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையாவை பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்றபோது மதுக்கடையால் குடும்பங்கள் சீரழிவதாக கூறி பெண்கள் வேதனை. திருவள்ளூர் அருகே திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கஞ்சா பாடல் பாட மறுத்ததால் இசைக்கச்சேரி கருவிகளை அடித்து உடைத்த இளைஞர் கைது. நண்பனுக்காக வந்து இசைக்கருவிகளை அடித்து உடைத்த மேலும் 4 இளைஞர்களை தேடி வரும் காவல்துறை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காவல் நிலையம் ரவுண்டானா அருகே லாரி மோதி இருசக்கர வாகனத்தில் வந்த கணவன் மனைவி உயிரிழப்பு. கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது நிகழ்ந்த சோகம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அலையாத்தி காட்டில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் முதன்முறையாக மின்சார படகு சேவை அறிமுகம். பறவைகள் மற்றும் வன விலங்குகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் கொண்டுவரப்பட்ட இந்த படகு சேவை தொடங்கி வைப்பு. +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் வரும் 30ஆம் தேதி வழங்கப்பட இருப்பதாக தேர்வுத்துறை அறிவிப்பு. மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளுக்கு சென்று மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு. அரசு மாதிரி பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் பணி மாறுதலில் செல்ல தற்காலிகமாக தடை விதித்தது பள்ளிக்கல்வித்துறை. மாதிரி பள்ளிகளில் உள்ள நிர்வாக தேவைகள் மற்றும் அந்த ஆசிரியர்களுக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு பயிற்சிகளை கருத்தில் கொண்டு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை மாறுதல் பெற்ற ஆசிரியர்கள் பழைய மாதிரி பள்ளிகளிலேயே மாற்று பணியாக தொடர உத்தரவு. இந்த ஆண்டு ஜூன் 30 வரை 1331 வணிக விமானிகளுக்கான லைசென்ஸ்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் தகவல். இதில் 791 பேர் இந்திய விமான பயிற்சி மையங்களிலும் 540 பேர் வெளிநாட்டு மையங்களிலும் பயிற்சி பெற்ற நிலையில் கடந்த ஆண்டு 1652 பேருக்கும் 2024ஆம் ஆண்டில் 347 பேருக்கும் இந்த லைசென்ஸ்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் தகவல். நாட்டின் மொத்த வனப்பரப்பு 8,27,357.95 சதுர கிலோமீட்டராக அதிகரித்து உள்ளதாக மக்களவையில் மத்திய சுற்றுச்சூழல் இணையமைச்சர் கீர்த்தி வரதன் சிங் தகவல். தொழிற்சாலை அமைப்பது உள்ளிட்ட திட்டங்களுக்காக கடந்த 2016 ஏப்ரல் 1 முதல் இந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையிலான 10 ஆண்டுகளில் வனத்துறைக்கு சொந்தமான 4,64,557 ஏக்கர் நிலங்கள் தாரை வார்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. டெங்கு காய்ச்சலை தடுக்க கியூடெங்கா என்ற தடுப்பூசியை பொதுமக்களுக்கு செலுத்த மத்திய அரசு அனுமதி. 4 முதல் 60 வயது நிரம்பியவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என கூறியுள்ள மத்திய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள ஓட்டுநர் பயிற்சி பள்ளிக்கு பயிற்சி பெற வரும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்படுவதாக புகார். பயிற்சியாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு. நெல்லை டவுன் பகுதியில் இரவு நேரத்தில் பைக் ரேஸில் ஈடுபட்ட போது முன்னால் சென்ற பைக் மீது மோதி 3 இளைஞர்கள் படுகாயம். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக் ரேஸில் ஈடுபடும் இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை குறித்து தகவல் தெரிவித்த சட்டக்கல்லூரி மாணவர் மீது கொடூர தாக்குதல். காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டதாக மாணவர் வீடியோ வெளியிட்டு புகார் கூறிய நிலையில் இளைஞர் ஒருவர் கைது. தேனி மாவட்டம் கூடலூர் பகுதியில் இருந்து கேரளத்திற்கு கஞ்சா கடத்த முயன்ற இளைஞர் கைது. கௌதம் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 4 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே டாஸ்மாக் ஊழியரை கத்தி மற்றும் இரும்பு ராடை காட்டி மிரட்டி 3 லட்சம் ரூபாய் பணத்தை வழிப்பறி செய்த கொள்ளையர்கள்.
பாதிக்கப்பட்ட டாஸ்மாக் ஊழியர் அளித்த புகாரின் பேரில் அவரிடம் பணம் பறித்த 2 அடையாளம் தெரியாத நபர்களை தீவிரமாக தேடி வரும் காவல்துறை. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் வறண்டு மாவட்டம் முழுவதும் வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ள நிலையில் கடும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக வேதனை. நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றவும் ஒகேனக்கல் உபரி நீர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தவும் விவசாயிகள் கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள பொத்தக்குடி கிராமத்தில் பட்டா இருந்தும் வீடு கட்ட முடியாமல் தவிக்கும் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பட்டாவை கணினியில் பதிவேற்றாததால் பத்திரப்பதிவு, வங்கிக் கடன் போன்ற எந்த சலுகையும் பெற முடியவில்லை என வேதனை தெரிவிக்கும் மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க ஆட்சியரிடம் கோரிக்கை. மின் பயன்பாடு கணக்கெடுப்பில் மின்வாரிய ஊழியர்கள் தாமதம் செய்வதால் குறைந்த மின்சாரம் பயன்படுத்துவோரும் அதிக மின் கட்டணம் செலுத்த வேண்டிய அவலம். பழுதான மீட்டர்களாலும் நுகர்வோர் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் மீட்டரை பணியாளர் குழுவினர் வந்து பரிசோதிப்பர் என்றும் குறைபாடு இருந்தால் கட்டணம் திருத்தம் செய்து தரப்படும் என்றும் அதிகாரிகள் தகவல். சென்னையில் கேரட், கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், இஞ்சி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை ஒரே நாளில் 2 மடங்காக உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வடகிழக்கு பருவமழை தொடங்கி மலைப்பிரதேசங்களில் மழை பெய்து வருவதால் காய்கறிகளின் வரத்து குறைந்து விலை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் விளக்கம். மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களான NIT-களில் சேர்வதற்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கான விண்ணப்ப விநியோகம் அடுத்த மாதம் தொடங்கும் என அறிவிப்பு. சென்னை IIT சார்பில் நடத்தப்படும் இந்த தேர்வு குறித்த முழு விவரங்களை கேட் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் எனவும் விளக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மனைவி மற்றும் மகளை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொலை செய்த குடும்பத் தலைவர் கைது. செலவுக்கு மனைவி பணம் கொடுக்காததால் தூங்கிக் கொண்டிருந்த போது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக கணவர் வாக்குமூலம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த முதியவர் போக்சோ தடுப்பு சட்டத்தில் கைது. தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை தனியே அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரை அடுத்து போலீசார் நடவடிக்கை. வேளாண் சாகுபடிக்கு பிற மாநிலங்களில் உற்பத்தி மானியமாக ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 வழங்குவதைப் போல் தமிழகத்தில் வழங்க வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிட வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தல். காத்திருப்பு பட்டியலில் உள்ள விவசாயிகளுக்கு மின் இணைப்புகள் வழங்கவும் அறிவிப்பு இடம்பெற வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை. சென்னை தேனாம்பேட்டை DMS வளாகத்தில் 200க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டம். பணி நிரந்தரம், ஆட்குறைப்பு மற்றும் ஒப்பந்த முறையில் பணியமர்த்தலை ரத்து செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,05,760 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 13,220 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 240 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 2,40,000 ரூபாயாக வர்த்தகம். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பலதரப்பட்ட பொருட்கள் மீது 50% கூடுதல் வரியை விதித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். கூடுதல் வரி விதிப்பு கனடாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல்கள் என்றும் பிரதமர் கார்னி எச்சரிக்கை.